அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். அதில் தலைப்பு 4.5 அணிசேரா இயக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட காலனி ஆதிக்க வெளியேற்றத்தின் பின்னணியில் அணிசேரா இயக்கம் உருப்பெற்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட காலனி ஆதிக்க வெளியேற்றத்தின் பின்னணியில் அணிசேரா இயக்கம் உருப்பெற்றது. ரெண்டாவது பாயிண்ட், புதிதாக அரசியல் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் 1955 பாண்டுங்கில் கூடி இரு வல்லரசுகளின் அணிகளிலும் சேரக்கூடாது என்பதை தீவிரமாக வலியுறுத்தின. ரெண்டாவது பாயிண்ட், புதிதாக அரசியல் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் 1955 பாண்டுங்கில் கூடி இரு வல்லரசுகளின் அணிகளிலும் சேரக்கூடாது என்பதை தீவிரமாக வலியுறுத்தின. மூணாவது பாயிண்ட், மேலும் அவை காலனிய ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எவ்வடிவம் எடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்பது என்று முடிவு செய்தன. மூணாவது பாயிண்ட், மேலும் அவை காலனிய ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எவ்வடிவம் எடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்பது என்று முடிவு செய்தன. நாலாவது பாயிண்ட், அணிசேரா இயக்கம் 1961 1 டிட்டோ யுகோஸ்லோவியா, 2 நாசர் எகிப்து, 3 நேரு இந்தியா, 4 நுக்ருமா கானா, 5 சுகர்னோ இந்தோனேஷியா ஆகிய தலைவர்களை முன்னிறுத்தி பெல்கிரேடில் ஒரு மாநாட்டை கூட்டியது. நாலாவது பாயிண்ட், அணிசேரா இயக்கம் 1961 1 டிட்டோ யுகோஸ்லோவியா, 2 நாசர் எகிப்து, 3 நேரு இந்தியா, 4 நுக்ருமா கானா, 5 சுகர்னோ இந்தோனேஷியா ஆகிய தலைவர்களை முன்னிறுத்தி பெல்கிரேடில் ஒரு மாநாட்டை கூட்டியது. ஐந்தாவது பாயிண்ட், பெல்கிரேட் மாநாட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கை அதன் அடிப்படை கொள்கைகளாக கூறுவதாவது பெல்கிரேட் மாநாட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கை அதன் அடிப்படை கொள்கைகளாக கூறுவதாவது 1 5.1 அமைதியோடு இணைந்திருத்தல், 5.2 அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்த பாடுபடல், 5.3 எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு கொள்ளாமல் இருத்தல், 5.4 எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டிற்குள் இராணுவ நிலைகள் ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருத்தல் போன்றவையே ஆகும். 5வது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பெல்கிரேட் மாநாட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கை அதன் அடிப்படை கொள்கைகளாக கூறுவதாவது 5.1 அமைதியோடு இணைந்திருத்தல், 5.2 அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்த பாடுபடல், 5.3 எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு கொள்ளாமல் இருத்தல், 5.4 எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டிற்குள் இராணுவ நிலைகள் ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருத்தல் போன்றவையே ஆகும். அடுத்து 6வது பாயிண்ட், சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அணிசேரா இயக்கத்தின் தேவை மங்கியது. 6வது பாயிண்ட்,
சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அணிசேரா இயக்கத்தின் தேவை மங்கியது. இந்த 6 பாயிண்ட்ஸோட பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம், தலைப்பு 4.5 அணிசேரா இயக்கம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.